ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற ஓகேங்களா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற யூனிட் 2 இருக்கிற சம் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓகேங்களா யூனிட் 2. ஓகே, ஸோ இப்போ என்னென்னு பாருங்கள். இப்போ 1899 கல்கட்டா கார்பரேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா, கல்கட்டா கார்பரேஷன் இப்போ 1899. ஓகேங்களா, ஏன்னா இங்கேயுமே சேமாக இருக்குது, இங்கேயுமே சேமாக இருக்குது. கல்கட்டா கார்பரேஷன் சிசி சேமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன இருக்கணும், 1899 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஒன்று முடிச்சா. அடுத்து ஒருத்தனாக வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆக்ட். ஓகேங்களா, யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுவாங்க பசங்க, 4 பக்கம் உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போகணும்னு வச்சுங்களேன், 4ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா பசங்க உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, யூனிவர்சிட்டினா உங்களுக்கு ஞாபகம் இருந்தது 4 பக்கம் பசங்க உட்காந்து வந்து படிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட். ஓகேங்களா, சீக்கிரட்டே சொல்லியாச்சு. அப்போ அந்த சீக்ரெட் என்ன ஆகும், 4 பேருக்கு தான் தெரியணுமே. ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச மட்டும் தான் அது பேர் வந்து சீக்ரெட். எல்லாருக்கும் தெரிஞ்சாக அது பேர் வந்து சீக்ரெட் இல்லைல்ல. ஸோ அப்போ சீக்ரெட்னாக 4 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1904. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பப்ளிக் மீட்டிங் ஆக்ட் 1907. ஓகேங்களா, இப்போ இந்த பப்ளிக்லாம் வந்து பார்த்தினாக்கா நிறைய இடத்துல வந்து ஒரு பப்ளிக்ல நிறைய பேர் வந்து சப்போஸ் மீட்டிங் பண்ணுறாங்கனாக்கா எதுக்கு மீட்டிங் பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்தாக்கா பார்ப்பாங்க, அந்த வேலை ஆகுங்க. ஸோ அப்போ நம்பர் 7 யாரு, தோனியை பார்க்கறது வந்து பார்த்தினாக்கா வந்து பப்ளிக் வந்து மீட்டிங் நிறைய பேர் வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, பப்ளிக் மீட்டிங்னாக்கா தோனி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 7 ஞாபகம் வச்சு 1907. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். ஓகேங்களா, வெடிபொருள் சம்மந்தப்பட்டது. எக்ஸ்ப்ளோசிவ்னாக்கா வெடிபொருள் தானே. ஸோ அப்போ அந்த ஒரு பாம்பு அடிச்சாக்க என்ன ஆகும், எட்டு பக்கமும் வந்து பார்த்தினாக்கா தெரிச்சு போகும். ஓகேங்களா, 4 பக்கம்லாம் போகாது, 8 திக்கும் வந்து பார்த்தினாக்கா வந்து அந்த இது வந்து பரவும். சரிங்களா, அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்ப்ளோஷன் வந்தாலே 8 ஞாபகம் வச்சுக்கலாமா. ஓகேவா, அடுத்து பார்த்தினாக்கா வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஆக்ட். ஓகேங்களா, நியூஸ் பேப்பரும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, எல்லா மொழிக்கும் போகும். ஓகே, 4 மொழிக்கு போகாது, 8 மொழிக்கு போகும். எல்லா மொழிக்கும் போய் பார்த்தா நியூஸ் பேப்பர் போயிட்டு சேரும், நியூஸ் போய் சேருங்களா. ஸோ அப்படி நான் போச்சுலாம் 8. நியூஸ் பேப்பர்னாக்கா 8 அர்த்தம். அடுத்து பார்த்தினாக்கா வந்துட்டு இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட். ஓகேங்களா, 10. ஏன்னாக்கா இந்த இந்தியாவில் இருக்கிற ப்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 10 ரூபா கொடுத்தா போதும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஒரு கேவலம் ஒரு 10 ரூபாய்க்கு அவங்களுடைய கொள்கை மொத்தமே வந்து அடகு வச்சிருவாங்க. ஸோ அப்படியே இந்தியன் ப்ரெஸ்னாக்கா 10 ருபீஸ் கொடுத்தா போதும். அவங்க வந்து யாருன்னா அவங்க வந்து என்னன்னா பேசுவாங்க, எந்த 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 கட்சிக்குன்னா சார்பாக பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தினாக்கா ஜஸ்ட் ஃபார் சாக்கெட்டுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சுக்கங்க. ஓகே, அதான் உங்களுக்கு இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் வேணுனாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.